கல்கல் சினிமா வியூவர்ஸ்க்கு வணக்கம். என் பேர் அஞ்சலி ராவ். நான் MBA படிச்சிருக்கேன். MBA படிக்கும்போது மிஸ் சவுத் இந்தியா 2011 பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தேன். சேலமில் சப்டைட்டில் வின் பண்ணியிருந்தேன் மிஸ் பியூட்டிஃபுல் ஸ்மைலுக்கு. தென் அப்படியே எனக்கு கான்டாக்ட்ஸ் கிடச்சி அப்படியே மூவிஸ் எனக்கு என்ட்ரானா படிக்கும்போது படிப்பு மேலே கான்சென்ட்ரேட் பண்ணணும்னு சொல்லிட்டு சப்போர்ட் கேரக்டரில் ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். இப்போது லீடாக பண்ணிகிட்ருக்கேன். என்னோடய சொந்த ஊர் ஆந்திரா, ஆனால் இங்கேயே சென்னையில் செட்டில். ஸோ சென்னை பெஸ்ட் கேர்ள்னு சொல்லலாம். படிச்சுட்டே இருக்கும்போது மிஸ் சவுத் இந்தியாவில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தேன் த்ரூ அ ஃப்ரெண்ட். ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஃபோர்ஸ் பண்ணியிருந்தாங்க பார்ட்டிசிபேட் பண்ணி பாருன்னு சொல்லிட்டு. பை சான்ஸ் அப்படி போயிட்டு ஸ்டார்டட் டூயிங் மாடலிங், ரேம் ஷோஸ் எல்லாம் பண்ணியிருந்தேன், ஃபியூ ஆட்ஸ் பண்ணியிருந்தேன். லேட்டர் அது த்ரூவாக எனக்கு வந்துட்டு மூவிஸ்க்கு ஆஃபர் வந்த ஆரம்பிச்சது. ஸோ படிக்கும்போது அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் காமிக்கல. போக போக ஓகே ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணும்போது ஐ ஸ்டார்டட் டூயிங் மூவிஸ். அப்படி பண்ணும்போது I got through Mali 22 பாலியன்கோட்டை. அந்த மூவி போத் தமிழ் அண்ட் தெலுங்குல பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் 13 சொல்லிட்டு ஒரு படம் பாலசக்தி சாரோட அசோசியேட் சுரேஷ் சார் பண்ணுறாங்க. அது ஒரு இம்பார்ட்டன்ட் கேரக்டர் பண்ணியிருக்கேன். ஸ்டடீஸ் முடிஞ்சோடனே ஆக்டிங் என்ன தெரிஞ்சுக்கிட்டேன், எப்படி வந்து இண்டஸ்ட்ரி எப்படி ஒர்க் பண்ணோம், எப்படி வந்து ஆக்டிங் பண்ணலாம். பிகாஸ் என்னோட ஃபேமிலியிலேருந்து நான் தான் ஃபர்ஸ்ட் கேர்ள் இந்த இண்டஸ்ட்ரியில் ஸ்டெப் பண்ணுறது. ஸோ ஃபேமிலி சப்போர்ட் இருக்குது, கற்றுக்கிட்டேன், ட்ரைனிங் எல்லாம் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் இப்போ நல்லா பண்ணிகிட்ருக்கேன்னு ஃபீட்பேக் வந்துட்டுருக்கு. அட் ப்ரெசென்ட் நேம் சொல்லிட்டு ஒரு படத்தில் லீட் ரோல் பண்ணிகிட்ருக்கேன். மாடலிங் பண்ணிகிட்டே இருக்கும்போது எனக்கு மூவிஸ் பண்ணணும்னு இன்ட்ரெஸ்ட் இருந்தது. ட்ரை பண்ணலாம்னு சொல்லி வீட்டில் கேட்டேன். வீட்டில் ஓகேன்னு சொன்னாங்க. அப்படி என்னோடய ஃபோட்டோஸ் வந்து தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ்க்கு அந்த மாதிரி மாடலிங்கில் இருந்த ரெஃபரன்ஸ் அந்த மாதிரி ஃபார்வர்ட் பண்ணியிருந்தேன். த்ரூ ஒன் பர்சன் பிஜு ஆண்டி கோஆர்டினேட்டர், டாப் கோஆர்டினேட்டர் சென்னையில், அவங்க என்ன மாலி 22 அனுப்பியிருந்தாங்க. அங்கே போய் ஆடிஷன் கொடுத்துருந்தேன். ஷீட்டா மேம் சைடு ஓகே, போத் தெலுங்கு அண்ட் தமிழ்னு சொல்லியிருந்தாங்க. ஓகே பண்ணுறேன்னு சொன்னேன். பட் ஒரு சின்ன பயம் இருந்தது. என்னதுன்னா அதில் இருக்கிற எல்லாருமே வந்துட்டு ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ். கோவை செல்லம் மேம், கோட்டஸ் நாஸ்ராவ், நரேஷ், நித்யா மேனன் எல்லாருமே வந்துட்டு ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டு. ஃபர்ஸ்ட் டே ஷார்ட் போகும்போது எனக்கு ரொம்ப பயமாக இருந்தது. எப்படி ட்ரீட் பண்ணுவாங்களோ என்னமோன்னு சொல்லிட்டு. ஆனால் ஸ்ரீபிரியா மேம் அவங்க கொண்ட மாதிரி ரொம்ப நல்லா பார்த்துக்கினாங்க. எல்லாருமே ரொம்ப செல்லவாக பார்த்துக்கினாங்க. ரொம்ப புதுசாக வர இண்டஸ்ட்ரிக்கு அந்த மாதிரி எந்த இதுவுமே இல்லாமல் ஈக்குவலி தே ட்ரீட்டட். எந்த மாதிரி ஒரு சின்ன கஷ்டப்படி இல்லாமல் அவ்வளோ நல்லா பார்த்துக்கினாங்க. தென் எனக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்தது. ஓகே நம்ம பண்ணலாம், ஈவன் எக்ஸ்பீரியன்ஸ்டு பீப்புள் கூடயும் வந்துட்டு கம்ஃபர்டபுளாக ஒர்க் பண்ணலாம், இண்டஸ்ட்ரி இஸ் குட், நல்லா டெவலப் ஆகலான்னு சொல்லிட்டு. மாலி 22ல் நான் ஜென்சி கேரக்டர் பண்ணியிருக்கேன். இது நித்யா மேனன், கோவை செல்லம் மேம் அவங்க பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் 3 பேர் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸாக இருப்போம், ஒரே வீட்டில் இருக்கிற மாதிரி. ஒரு ரிஸ்கியான கேரக்டர் தான். இது பிகினிங் போல்ட் கேரக்டர், அ கேர்ள் ஹூ வில் ஹேவ் அஃபேர் வித் அ பிஸ்னஸ் மேன், கனடா போகிறதுக்காக. பிகாஸ் ஆஃப் அ ஃப்ளாஷ்பேக் அவங்க அப்பா வந்துட்டு சரியில்லாதனால அதனால வந்துட்டு ஷி வில் பி தட். இட் இஸ் ஜஸ்டிஃபைட். நல்ல கேரக்டர், ஃப்ரெண்ட்ஸ் எல்லா ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வீட்டில் இருந்தால் எப்படி இருப்பாங்க அந்த மாதிரி ஒரு என்ஜாய்மெண்ட்டாக அந்த மாதிரி ஒரு கேரக்டர். அது மெயின் கேரக்டர் இட் இஸ். மாலி 22க்கு அப்புறம் எனக்கு அடுத்த வந்த படம் 13. இதில் மனோஜ் பாத்திராஜன் சார் ஹீரோ பண்ணிட்டுருக்காரு. ஹீரோயின் ப்ரொடியூஸ் தான் இதில். இந்த ஸ்டோரி வந்து ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் மூவி. டிரெக்டர் வந்து சுரேஷ் சார், அவர் பாலாஜி சக்திவேல் சார் அசோசியேட். நான் இதில் ஒரு சஸ்பென்ஸ் கேரக்டர் பண்ணியிருக்கேன். மூவி பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும் அந்த கேரக்டர் என்னென்னு. ரொம்ப பவர்ஃபுல்லான கேரக்டர். ரொம்ப ட்ரெயின் பண்ணியிருக்கேன். அதுக்காக நான் கஷ்டப்பட்டுருக்கேன், ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன். ஷூட்டிங் ஃபுல்லாக பெங்களூரில் ஷூட் பண்ணியிருந்தோம். ஷூட்டிங் எக்ஸ்பீரியன்ஸே வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக நாங்கள் ஷூட்டிங் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். எடிட்டிங் ஒர்க் போயிட்டுருக்கு. அடுத்த 2-3 மந்த்ஸில் ரிலீஸ்க்கு ரெடியாக இருக்கும்.
ஃபேமிலி மாதிரி நாங்கள் பழகிட்டோம். லைக் ஈவன் டிரெக்டர், ப்ரொடியூசர் யார் இருந்தாலும், லைக் மனோஜ் சார் இருந்தாலும் எல்லாமே வந்துட்டு ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக பழகிட்டோம். அதில் வந்துட்டு நான் போனது கொஞ்சம் கம்மி ஷூட் தான் போயிருந்தேன். அவங்க 60 days கண்டினியூஸாக ஷூட் பண்ணாங்க. நான் அவ்வளோவா பண்ணல பிகாஸ் ஆஃப் லைக் அதர் மூவி நான் என்னால் போக முடியல அவ்வளோவா. ஆனால் போன கொஞ்ச நாள் வந்துட்டு டோட்டல் மூவி நாங்கள் பெங்களூரில் ஷூட் பண்ணோம். என்னோட ஃப்ளாஷ்பேக் வெள்ளூரில் ஷூட் பண்ணியிருந்தோம். என்னோட ஷூட் ஃபுல்லாகவே நைட் ஷூட்டாக இருக்கும், டார்க்னஸில் இருக்கும், ரொம்ப த்ரில்லராக, ரொம்ப லைக் என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸே வந்து த்ரில் ஆகிற மாதிரி சீன்ஸ் எல்லாம் ஷார்ட் பண்ணியிருக்கோம் நாங்கள். லைக் நைட்டில் வந்து சப்வேல பண்ணுறது, ஹைவேஸில் ஷார்ட் பண்ணுறது, ரொம்ப என்ஜாய் பண்ணியிருக்கோம் நாங்கள் இந்த மூவி வெளியில் வந்ததுக்கப்புறம் நம்மளுக்கு தெரியும் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கோம் இந்த மூவிக்காகன்னு சொல்லிட்டு. எல்லாருமே வந்து ரொம்ப சப்போர்ட்டிவ். என்னால் ஏதாவது பண்ண முடியலன்னா அவங்க வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்துட்டு இப்படி பண்ணோம் அப்படி பண்ண. ஆக்டர் சார் வந்து ரொம்ப அழகாக சொல்லி கொடுப்பாரு. ஈவன் 2 babies இதில் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. 2 பேருமே 6 years தான். அவங்களுக்கும் வந்து அவ்வளோ நல்லா ட்ரைனிங் கொடுத்து, 1 month ட்ரைனிங் கொடுத்து, எனக்கும் வந்து ட்ரைனிங் கொடுத்து எல்லாரையும் நல்லா பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க இந்த மூவியில். ப்ரெசென்ட்டாக போகிற மூவி வந்துட்டு நேசம்க்கு ஷார்ட்டில் இதில் வந்துட்டு எல்லாருமே நியூ கேஸ்ட் தான். நாங்கள் ஈவன் டிரெக்டர் எவ்ரிஒன் இஸ் நியூ. ரித்விகா பர்தேசில் பண்ணியிருந்தாங்க, அவங்க இதுலேயும் இன்னொரு லீட் பண்ணிகிட்ருக்காங்க. நான் இன்னொரு லீட் பண்ணிகிட்ருக்கேன். எங்களோட பேர் எல்லாமே நியூ தான். ரொம்ப எனர்ஜெட்டிக்கான டீம். இதுக்கு டிஓபி வந்துட்டு டோனி மூடுகுடம் கேமராமேன் தான் பண்ணிகிட்ருக்காரு. ரொம்ப என்ஜாய் பண்ணுற மூவி இதில் என்னோட கேரக்டர் வந்து தெலுங்கு பொண்ணு, ரொம்ப இன்னோசென்ட், தெரியாமல் வந்துட்டு இன்னொரு இடத்துக்கு வந்து மெமரி லாஸ் ஆகிட்டு அங்கே படுற கஷ்டம் எல்லாம் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு இதோட ஷூட்டிங் எல்லாமே நாங்கள் சவுகார்பேட் அந்த நார்த் மெட்ராஸில் தான் பண்ணியிருக்கோம். ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கோம் இதுக்காக. லைக் திடீர்னு டேரக்டர் வந்துட்டு ரோட்டில் நடந்துட்டு போகணும், நடு ரோட்டில் நிற்கிறோன்னு சொல்லிடுவாங்க. அந்த மாதிரிலாம் நாங்கள் ஷூட் பண்ணியிருக்கோம். ஈவன் ஃபார் ரித்விகா ரொம்ப டஃப்பான கேரக்டர். ரித்விகாவுக்கு டோட்டலி வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு ரூடான கேரக்டர். எல்லாருமே நல்லா பண்ணிட்டு இருக்காங்க, ரொம்ப சப்போர்ட்டிவ். எல்லாரும் வந்து ஒரே ஏஜ்ல இருக்கனால நாங்கள் எல்லாம் ரொம்ப எனர்ஜெட்டிக்காக ரொம்ப என்ஜாய் பண்ணுற படம் நீ. மாடலிங் வந்து பார்ட் டைமாக தான் பண்ணிட்டு இருந்தேன். பட் ஆக்டிங்னாலும் டிஃப்ரெண்ட் தானே, நமக்கு எந்த ஐடியாவும் இல்லை. ப்ளஸ் எந்த ஃபேமிலி பேக்ரவுண்டும் இல்லை ஃபிலிம் இண்டஸ்ட்ரியிலேருந்து. நான் ஃபர்ஸ்ட் பொண்ணு வருது இண்டஸ்ட்ரிக்கு. வரும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும், போகிறது ஆக்ட் பண்ணுறது வருது அந்த மாதிரி தான் நினச்சிட்டேன். பட் ரொம்ப கஷ்டம். எவ்ரிடே இஸ் அ லேர்னிங் ஹியர். டெய்லி ஒரு கேரக்டர் ஒரு மாறி டயலாக்ஸ், ஒரு பேஜ் டயலாக் படிச்சுட்டு எக்ஸாமுக்கு படித்த விட டயலாக்ஸ் படிக்கிறது அதிகமாக இருக்கும். தட் டூ லைக் கோ ஆர்டிஸ்ட் நல்லா பண்ணும்போது நம்மளுக்கு பயமாக இருக்கும், நம்ம பண்ணுவோமா இல்லையா, அதுலேயே சொதப்பல் அதிகமாக இருக்கும். எவ்ரிடே காம்படிஷன் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. நான் பெருசாக எதுவுமே வந்துட்டு கஷ்டப்படலை. இண்டஸ்ட்ரிக்கு வந்துட்டு நல்ல டீம் தான் எனக்கு செட் ஆகிருக்கு. எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஸ்மூத்தாக போயிட்டுருக்கு. நல்ல சப்போர்ட்டிவான டீம்ஸ், நல்லா எனர்ஜெட்டிக், நல்லா யங் டீமோட தான் நான் ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். ஸோ இப்போ வரைக்கும் எந்த பிரச்சனையும் நான் ஃபேஸ் பண்ணல. ஃபேமிலி மாதிரி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சிருக்காங்க இங்கே வந்து. லைக் இண்டஸ்ட்ரியில் இல்லாதப்போ லைக் ஈவன் என்னோட ஃபேமிலியில் வந்து சப்போர்ட் இல்லை. மூவிஸ்னால் வேண்டாம், நம்மளுக்கு செட் ஆகாது அப்படி தான் சொல்லிட்டு இருந்தாங்க. பட் இப்போ வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது, லைக் தூரத்துலேருந்து பார்க்கும்போது தான் நம்மளுக்கு அப்படி தெரியும். அங்கே போயிட்டு அதில் என்ன விஷயம்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் வந்துட்டு தெரியுது திஸ் இஸ் நாட் பேட். எல்லா ப்ரொஃபஷன் மாதிரி தான் ஈவன் மூவிஸும் வந்துட்டு ஜாபுக்கு போகிற மாதிரி இங்கே ஆக்டிங்கு போகிறோம், அவ்வளோதான். எல்லாம் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்க, ஒரு ஃபேமிலி மாதிரி அமைஞ்சிடும். ஸோ பிரச்சனையே இல்லாமல் ஸ்மூத்தாக போயிட்டுருக்கு. லுக்கிங் ஃபார்வர்ட் ஃபார் நியூ மூவிஸ். இப்போது எனக்கு கைடன்ஸ் வேறு இருக்குது, நிறைய ரெஃபரன்சஸ் இருக்குது, சப்போர்ட் இருக்குது. ஸோ ஐ ஹோப் ஃபார் தி பெஸ்ட். என்னோட ட்ரீம் ரோல் வந்துட்டு எனக்கு ரிப்போர்ட்டராக பண்ணணுன்னு ரொம்ப ஆசை. பிகாஸ் நான் ஜேர்னலிசம் எடுக்கலான்னு இருந்தேன். பட் பிகாஸ் ஃபியூ சிச்சுவேஷன்ஸ் நான் எடுக்க முடியல. ஸோ ரிப்போர்ட்டர் அந்த மாதிரி அட்வென்ச்சரஸ் அந்த மாதிரினா பண்ணுறது ரொம்ப இன்ட்ரெஸ்ட். ப்ளஸ் எனக்கு ட்ரீம் ரோல் இது இல்லாமல் வந்துட்டு ரஜினிகாந்த் சருக்கு டாட்டராக நடிக்கணும்னு, அண்ட் அஜித் சருக்கு சிஸ்டராக நடிக்கணும்னு.
அண்ட் மை ஃபேவரட் ஹீரோ இஸ் கார்த்திக் அண்ட் நானி. ஸோ அவங்க 2 பேரு கூடயும் பேரா பண்ணணும், இதுதான் என்னோட ஆசை. இவ்வளோ நேரம் என்னோட இன்டர்வியூ பார்த்துட்டு இருக்கிற கல்கல் சினிமா வியூவர்ஸ்க்கு என்னோட நன்றி.